மீன ராசி நபர்களுக்கு 2024 டிசம்பர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். மீன ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு 11ஆம் இடம் லாபம் தொட்டது துலங்கும். அதே சமயம் கிடைக்க வேண்டிய வரவுகள் நல்லது. ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அது 11ஆம் இடத்துல கண்டிப்பாக வரக்கூடிய கிரகங்கள் செய்து தரும் என்பது விதி. 11ங்கிறது மீனராசிக்கு மகர வீடு, சனியின் வீடு. அப்போ இங்கே வரக்கூடிய எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் அந்த பிளானட்டிற்கு ஏற்றவாரியான குண அமைப்புடன் அந்த சம்பந்தப்பட்ட ராசிக்கு நன்மைகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன கிரகம் வரப்போகுதுன்னா, ராசிக்கு அவயோகின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், 8க்கும் 3க்கும் உடைய சுக்கிரன் இந்த மாதம் முழுக்கவே இந்த லாப இடம் 11ஆம் இடம்னு இருக்கக்கூடிய மகர வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலவரம். கம்ப்ளீட்டாக சுக்கிரனால் கெடு விஷயங்கள் இல்லாமல் மாறாக அவரவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நன்மைகள் இருக்கும் என்பது தெளிவாக சொல்லிடலாம். அடுத்ததாக ராசிக்கு 10ஆம் இடத்துடன் சூரியனுடைய தொடர்பு, 9ல் புதன் வக்கரமைப்பு, 5ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமைப்பு. இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இன்னும் சொல்ல போனாக்கா மீனராசி நபர்கள் கிட்டத்தட்ட ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மெல்ல மெல்ல வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ மீனராசி நபர்கள் தொடர்ந்து நம்மளுடைய கிரகத்துடைய பெயர்ச்சிக்கான பலன்களை தெளிவாக பார்த்து புரிஞ்சுக்கிங்க. அதாவது மீனராசி நபர்களுக்கு இந்த வீடியோலையும் ஒரு தெளிவு, என்ன தெளிவுன்னா, சனி காப்பாற்றுவார், சனி கொடுப்பார், நிதானமாக கொடுப்பார், நிறையா கொடுப்பார், லேட்டாக கொடுத்தாலும் நிறையா கொடுப்பார். சனி யோக கிரகம், சனியை போல கொடுக்குற கிரகம் இல்லை. சனியை கும்பிட்டோம்னா நல்லது நடக்கும். சனினால ஒன்றும் கெடு விஷயங்கள் இல்லை. நம்ம நேர்மையாக நடந்தோம்னா, நீதியாக நடந்தோம்னா சனி ஒன்றும் நம்ம இப்போ வாழ்க்கையில் கையை வைக்க மாட்டார், நம்மளோட பணத்தில் கையை வைக்க மாட்டார். சனி ஒன்றும் பிரச்சனைக்கு இல்லாத கிரகம். நம்ம பாட்டு நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு அப்படின்னு இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் இதெல்லாம் மனித மனசுடன் சம்பந்தப்பட்ட ஒரு இயல்பான ஒரு வார்த்தைகள். மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம கிரகங்கள், ஆன்மீகம், கடவுள் இப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு மனசை நம்ம தேத்திக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இதை சில பேர் முழுமையாக நம்பி களத்தில் இறங்கி வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியங்களை, குறிப்பாக பணத்தை, பொருளை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அல்லது தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்தை தலைக்கு மேலே இழுத்து போட்டுக்கிட்டு அதை விட்டு விலகவும் முடியாமல் உள்ள டெப்த்தாக போகவும் முடியாத ஒரு டார்ச்சர் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையையும் சனி தரும். ஆக 7:30க்கு முன்னாடி ஒரு விதமான பேச்சுவார்த்தைகளில் மனசை தேத்திக்கிட்டு வண்டியை ஓட்டுவீங்க. 7:30க்கு பிறகு தான் அப்போயே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, தங்கச்சி சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அது 7:30க்கு பிறகு தான் உணர்கிற மாதிரி இருக்கும். அதனால இதெல்லாம் ஒரு தெளிவு. 7:30 சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ராசியில் முதன்மை ராசி தற்சமயம் மீனராசி ஜென்ம சனி அடுத்து வரப்போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு தெளிவு, ஃபண்டமெண்டலான ஒரு தெளிவு. அப்போ இதுலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கான வழிகள்லாம் என்னென்னா, ஜாதக ரீதியாக இப்போதைக்கு என்ன டைமிங், என்ன போயிட்டுருக்கு, இந்த ஜாதக ரீதியாக நமக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கும். மீனராசி நபர்கள் எந்த லக்கணத்தில் வேணால் பிறந்திருப்பீங்க, 12 லக்கணத்தில் பிறந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தசாபுத்தியில் எப்படி வேணால் போயிட்டுருக்கலாம், ஜாதக கிரக நிலைகள் ஏதாவது போயிட்டுருக்கலாம். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவர்கள் இந்த மாதிரியான காலகட்டம், இப்போ 2025 அடுத்து 26 இந்த காலகட்டத்தில் என்ன கிரக நிலைகள் போகுதோ அந்த கிரக நிலைகளுக்கு ஏற்ப உங்களோட பிளான் இருந்துச்சுன்னா செய்யலாம். இல்லை உங்களோட பிளானுக்கு ஏற்ற மாதிரியான கிரக நிலை இல்லைன்னா அந்த பிளானை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிற லைஃப்பை பார்க்கலாம். இதுதான் 7:30 தப்பிக்கக்கூடிய ஒரே வழி. ஆக எங்கேயும் கடனை வாங்கி போட்டு எதாவது பண்ணுறதோ, இருக்கிற பணத்தை கரைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தயவுசெய்து தெரியாத ஒரு விஷயத்தில் போய் ஈடுபாடு காட்டி லைஃபுக்கு தேவையான ஒரு கிரேஸ் பீரியடை இழந்துட வேணாம். இப்போ இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 11ல்,
ஒரு அவயோகி கிரகம். என்ன இருந்தாலும் மீனராசிக்கு அவயோகி கிரகம். அவயோக கிரகம் 11ல் வர்றது. அப்போ இது வரைக்கும் டிராபேக்கான விஷயங்கள்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. திடீர்னு ஏதாச்சும் ஒரு லாபம் வரல. ஏதோ ஒரு செஞ்சு எல்லாம் கட்டாய நிக்குது. இன்னும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு இல்ல. இப்படிங்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு சொதப்பல்கள் இருந்துச்சுன்னா, அந்த சொதப்பல்கள் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக டிசம்பர் இருக்கும். இந்த சுக்கிரன் 11ல் இருக்கக்கூடிய இன்னொரு மிகச்சிறந்த விஷயம் என்னன்னா, பெண்கள் மூலியமாக ஏதாச்சும் ஒரு லாபங்கள், வரவு, ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வரக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். அல்லது உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகும். பலருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இழுபறி இருந்துச்சுன்னா, அதில் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதை தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மீனராசி நபர்களுக்கு. அடுத்த சுக்கிரனுடைய விஷயங்கள், சுகபோக விஷயங்கள். ஏதாச்சும் ஒன்று கடனை ஏதாவது வாங்கி போட்டு, இல்லை இருக்கிற கடனை அடைச்சி கூட மறு கடனை வாங்கி போட்டு, உங்களுடைய சுக தேவைகளை, மிக தேவையான சொகுசு விஷயங்களை ஏதாச்சும் பூர்த்தி செய்கிற மாதிரி பொருள் வரவு அப்படிங்கிறது உண்டு. பலரும் இந்த வாகன அமைப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வாகன அமைப்புகள், பழச புதுசாக மாற்றுறது, கொடுத்துட்டு புதுசாக ஒன்று எடுக்கிறது, இந்த மாதிரி சேஞ்ச், ஒரு கிவ் அண்ட் டேக் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இது எல்லா விஷயத்துலையும் வரும். ஃபஸ்ட்டு விஷயம் வாகன அமைப்பு, அடுத்ததாக வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள்லாம் சுக்கிரனுக்கு ஒரு ஈடுபாடு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மீனராசி நபர்களை தள்ளும். அடுத்ததாக எந்த ஒரு விஷயத்தையுமே குடுக்கல் வாங்கல் சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 5 ரூபாய் கொடுத்தாலும் சரி தான், 100 ரூபா கொடுத்தாலும் சரி தான், இல்லை பொருளை கொடுத்தாலும் சரி தான், எதுவாக இருந்தாலும் கொடுத்ததுக்கு ஒன்று வாங்குறது, இல்லை வாங்கினதுக்கு ஒன்று கொடுக்கறது. ஸோ அந்த குடுக்கல் வாங்கல் விஷயங்கள் மீனராசி நபர்களுக்கு ஒரு பேலன்ஸிங்காக அமையக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம். மெயினாக வச்சுக்கிங்க. அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னாடி இழந்திருந்தா கூட, இழப்பு, பெரிய இழப்பு ஏதாவது சந்திச்சிருந்தா கூட, அந்த இழப்புகளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் நாச்சும் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு இன்கம்னா பணம் மட்டும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் மூலியமாக ஒரு வரவு கிடைச்சி அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக கூட இந்த டிசம்பர் மாதம் மீனராசிக்கு அமையும். பலருக்கும் தூர இடத்தை சார்ந்த, குடும்பத்தை விட்டு பிரிந்து தூர இடத்தை சார்ந்து வேலை விஷயமாக போகக்கூடிய நபர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தூர கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ தூர இடத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி, அதில் இருந்த முட்டுக்கட்டைகள், தடைகள்லாம் விலகுது. அந்த விஷயங்கள் கை கொடுக்கும் தூர இடத்தை மையப்படுத்தி. அடுத்ததாக சொகுசு சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யறது, புரியுதுங்களா? ஒரு பகட்டான இடத்துல வேலை செய்யறது, பெரிய இடத்துல வேலை செய்யறது, நிறைய பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை செய்யறது, வெள்ளை கலர் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நிறைய பேர் வேலை செய்யறது, இப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மீனராசி நபர்களுக்கு இந்த மாதம் அந்த இடத்தின் வழியாக ஒரு உயர்வு கிடைக்க வரும். அதே சமயம் சில விஷயங்கள்ல ஒரு பதவி உயர்வு இல்லாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிற மீனராசி நபர்களுக்கு பதவி உயர்வுக்கான சில வழிகள், பதவி உயர்வு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் ஒரு பதவி உயர்வு அடுத்த கட்டத்துக்கு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இந்த டிசம்பர் மாதம். ஃபைனலாக சூரியன் 10ல் இருக்கக்கூடிய ஒரு கணக்கில் வருது. அப்போ 10ல் வரக்கூடிய சூரியன் இந்த வம்பு வழக்கு, கடன், யாராச்சும் உங்களுக்கு கெடுக்கிறது, எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காம பஞ்சாயத்திலே முடிகிறது, இந்த மாதிரியான இந்த மனித லைஃபுக்கு தேவையில்லாத சில ப்ராப்ளங்கள், அரசு ரீதியான பிரச்சனை, அரசாங்க ரீதியான பிரச்சனை, உயர் அதிகாரிகளுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை, இந்த மாதிரி கடன், வம்பு வழக்கு, ஆள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இந்த மாதிரி எது வேணா வச்சுக்கலாம், வெளியில் உள்ள பிரச்சனை, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஒரு பக்கம் சால்வ் ஆகிறதுக்கு, ஒரு சைடு பிரச்சனைகள் சால்வ் ஆவதற்கான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மீனராசிக்கு அமைய போகுது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான். அதனால் வரக்கூடிய காலகட்டங்களை கொஞ்சம் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிற அடிப்படையில் சில விஷயங்களை யோசித்து பார்த்துட்டு சரி வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு செய்யலாம். சரி வராது அப்படிங்கிற விஷயத்த தயவுசெய்து டச்சே பண்ணாமல், டெஸ்ட் பண்ணி பார்க்காம, இல்லை உள்ள நுழைஞ்சு பார்க்குறேன் அப்படிலாம் செய்யாமல் ஓப்பனிங்கில் தள்ளி வச்சிடலாம். அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி நபர்களுக்கு ஒன்லைனில் சொல்லணுன்னாக்கா, எது கிடைச்சாலும் லாபமாக தான் கிடைக்கும். அதனால் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்கேப் ஆகிறது நல்லது. ரொம்பவும் உள்ளே போயிட்டே இருக்கக்கூடாது. என்ன கிடைக்குதோ நீங்கள் ரிலீஃப் ஆகிறதுக்கு சில லாபங்கள் கிடைக்கும். அது கிடைச்ச வரைக்கும் போதும். இதை வச்சு நம்ம லாபம் பெருசாக சின்னதாக நம்ம பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா நீங்கள் எஸ்கேப் ஆகிடணும். அதோட ரொம்ப உள்ளே போகக்கூடாது. ஒரு சில நபர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, இந்த மல்டி மணி மேக்கிங், இந்த மாதிரியான வழிகளில் ஒரு சில நபர்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வழிகளும் நிறைய இருக்குது.